வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இப்போ பூனம் சாரியில் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி நம்ம கிராஸ் கட்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, அதுவும் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியில் உள்ள கிளாத்தில் தான் நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் அந்த ப்ளவுஸுக்கு உண்டான பகுதி. இப்போ இது அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 75 சென்டிமீட்டர் அளவு அந்த ப்ளவுஸுக்கு உண்டான அளவு இருக்குது. அது அப்படியே நீளத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நான் 1 மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 1 மீட்டர் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடிக்கிறேன். இந்த கரை பகுதியை அப்படியே ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். மடிப்பு பாகம் என்னோட பக்கம் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுருக்கிறேன். கீழே கரெக்டாக ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கேல் வச்சு வரைஞ்சி கட் பண்ணிடுங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் நம்ம எடுக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து சைடில் அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஆம்கோல் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் கரெக்டாக அந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டாக மடிச்சிருங்க. மடிச்சிட்டு இப்போது வந்து கீழே இருக்கிற லைனிங் கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி அளவு ப்ளவுஸ் நம்ம வைக்கணும். அந்த 1/4 இன்ச்சு அளவு நமக்கு வந்து எதுக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நம்ம லைனிங் கிளாத்து இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு ஜாயிண்ட் ஆக்கிறதுக்காக 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக 1/2 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி விட்டு ஒரு லைன் போட்டிருக்கிறேன். அதுக்கும் மேலே இந்த அளவு ப்ளவுஸை நம்ம வைக்கலாம். அளவு ப்ளவுஸ் வைக்கும்போது அந்த கிளாத்து வந்து மடிப்பு பாகம் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் நம்ம அந்த முதுகு பாகம் மடிப்பு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. நெக்கு பகுதி அந்த ஷோல்டர் பகுதி வரைக்கும் அப்படியே நேராக இருக்கிற மாதிரி நல்லா இழுத்து இந்த மாதிரி விட்டுருங்க. எந்த சுருக்கமும் இல்லாத அளவுக்கு நல்லா வச்சுட்டு 2-3 இடத்துல பின் பண்ணி விட்டுறலாம். முதுகு பாகத்தில் கரெக்டாக அந்த மடிப்பு பாகமும் அந்த ப்ளவுஸோட மடிப்பு பாகமும் ஒன்று போல் வர்ற மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு, கீழே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு நேராக வச்சுட்டு இந்த சைடில் ஒரு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே வரையும் போது அந்த கிளாத்து அந்த ப்ளவுஸும் விலகி வராமல் நமக்கு வரைகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்புறம் அந்த நெக்கு வந்து நேராக இருக்கணும். அந்த அளவு ப்ளவுஸ் வந்து நேராக இருக்கணும். இந்த நெக்கோட அளவு நேராக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. மேலே நமக்கு அந்த ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துல அந்த ஷோல்டர் பகுதி முடியுதோ அந்த பகுதியில் லைன் போட்டிருக்கிறேன். அப்புறம் நெக்கு எந்த பகுதியில் முடியுதோ அந்த இடத்துல லைன் போட்டிருக்கிறேன். இப்போ இது ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் மேலே அடையாளப்படுத்தி விட்டுருக்கிறேன். இது எல்லாமே நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே நான் அடையாளப்படுத்துகிறேன். அப்புறம் இந்த நெக்கு பகுதி முதுகு பாகத்தில் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். கொஞ்சம் பகுதி அந்த நெக் வரைக்கும் அந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே கிளாத்து அதில் தெரியுது பாருங்கள் ப்ளவுஸு, அது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம வரையலாம். இப்போ இந்த ஆம்ஹோல் வந்து எந்த இடத்துல முடியுது, சைடில் நமக்கு இவ்வளோ தான் அந்த ப்ளவுஸோட அளவு வேணும். இந்த சைடு ஜாயிண்ட் இருந்தால் இருக்குது, ஆம்ஹோல் ஜாயிண்ட் பக்கம் அந்த சைடில் நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இப்போது ஆம்ஹோல் பக்கம் 2-3 இடத்துல இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு அந்த ஜாயிண்ட் பகுதியில் அப்படியே பிடிச்சிட்டு அடையாளப்படுத்தி விட்டுருங்க. நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் பக்கத்தில் கரெக்டாக ஒரு விரல் வச்சுட்டு 2-3 இடத்துல அடையாளப்படுத்தியிருக்கிறோம். இப்போ இவ்வளோ தான் நமக்கு சைடு வேணும். இப்போ இந்த பின் எல்லாமே எடுத்துடலாம். இந்த சைடு அளவு இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே நமக்கு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இனி எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக இனி விடணும். இப்போ நெக்கு இருந்த பகுதி இந்த பகுதியில் கொஞ்சம் அப்படியே வரையாமல் விட்டுருக்குறேன். ஒரு பாதி யூ இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிருங்க. அது வந்து ரவுண்டு நெக்கு அந்த மாதிரி வரும். இப்போ ஷோல்டர் பகுதியில் இந்த ஜாயிண்ட் பகுதியில் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிறோம். மேலே நம்ம தையலுக்காக எவ்வளோ தைப்போம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக தைப்போம் பாருங்கள், அந்த பகுதிக்கு மேலே ஒரு லைன் போட்டுருங்க. அது தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம அதே மாதிரி நெக்கு பகுதியிலையும் தைக்கிற அளவுக்கு உள்பக்கம் ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி ஆம் ஹோல்லையும் நம்ம கரெக்டாக ஜாயிண்டில் தான் வரைஞ்சிருக்கிறோம். தையலுக்கு உள்ள அளவை அப்படியே அடையாளப்படுத்தி விட்டுருங்க. இப்போ இதை அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் சைடில் நம்ம ப்ளவுஸ் வந்து எந்த இடத்துல முடிஞ்சதோ அந்த இடம் அடையாளப்படுத்தியிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா உள்பக்கம் 1.5 இன்ச் அளவு கிளாத் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்துகிறேன். அப்படியே நேராக கீழே வரைக்கும் நம்ம லைன் போட்டுடலாம்.
கிராஸில் லைன் போட வேண்டாம், அப்படியே நம்ம போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் எல்லாமே தைச்சதுக்கு அப்புறம் சரி பார்த்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், தையலுக்காக விட்டு அந்த அளவில் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம வரைஞ்சது எல்லாமே ப்ளவுஸில் இருக்கிற அளவில் உள்ள பகுதிக்கு நாம் வரைஞ்சோம். ரெண்டாவது தையலுக்காக விட்டு அதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது வரைஞ்ச பகுதியில் தான் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதில் பேக் சைடு அளவு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கிராஸ் கட்டிங், நேர் கட்டிங் அப்படின்னா என்ன? இப்போ வந்து பேக் சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறது நேராக கட் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி வரும்போது அந்த நூல் இலைகள் வந்து நீளத்துக்கு இருக்கும், அதுதான் நேர் கட்டிங். இப்போ கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம அந்த கிளாத்தை கிராஸில் போட்டு கட் பண்ணணும். சைட்லேயும் கிராஸில் போடலாம், எந்த ஆங்கிளில் வேணாலும் ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணலாம். இப்போ பேக் சைடில் எது ஆர்ம் ஹோல், எது நெக்கு அப்படிங்கிறத அடையாளம் வச்சுக்கோங்க. நெக்கு பகுதி ஜாயிண்டாக இருக்குது, அந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டு, நெக்கு பகுதி கொஞ்சம் பகுதி வரைங்க. இப்போ இது வந்து முதுகு பாகம், அது நமக்கு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பகுதியாக வரும். இப்போது பேக் சைடு நெக்கு வந்து உயரம் அதிகமாக இருக்கும், அதனால் கீழே வரைக்கும் வரைய வேண்டாம். ஷோல்டர் பகுதியிலேருந்து கொஞ்சம் பகுதி வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் ஷோல்டர் பகுதி, ஆர்ம் ஹோல் எல்லாமே அதே அளவுக்கு அப்படியே நம்ம வரைஞ்சிடலாம். சைட்லேயும் நம்ம இந்த கிளாத்து பேக் சைடில் உள்ள கிளாத்து வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு அப்படியே வரைஞ்சி விட்டுடலாம். உயரம் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கலாம். உயரம் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள அளவை அப்படியே சென்டராக நீங்கள் பிடிச்சிருங்க. ஷோல்டர் பகுதியில் பிடிச்சிட்டு அதை நேராக வைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் ஜாயிண்ட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும், இதுதான் ஜாயிண்ட் பகுதி. நம்ம அதில் தையலுக்கும் சேர்த்து கீழே இருக்கிற லைனிங் கிளாத்தில் அளவெடுத்துருக்குறோம். அந்த தையலுக்குள்ள பகுதியை அடையாளப்படுத்திட்டு அந்த பகுதியில் ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சு நேராக அப்படியே பிடிச்சிருங்க. எந்த இடம் வரைக்கும் அந்த கிளாத்து முடியுதோ அந்த பகுதியில் அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் நெக்கு பகுதியிலையும் நம்ம தையலுக்கும் விட்டு கீழே இருக்கிற கிளாத்தில் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிறோம். அதனால் அந்த தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அளவு ப்ளவுஸை கொஞ்சம் உள்பக்கமாக நெக்கு பகுதியில் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இது பி பட்டி, அது எக்ஸ்ட்ரா கிளாத்து, உள்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருக்கும், அந்த அளவுக்கு அப்படியே மடிச்சிடலாம். மடிச்சுட்டு நம்ம சைடில் அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு நெக்கு பகுதியில் இந்த தையலுக்குள்ள அளவை அப்படியே விட்டுட்டு நெக்கு தையலுக்குள்ள அளவை மேலே கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக விட்டு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் அந்த சைடில் 1/4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி அடையாளப்படுத்திட்டு இந்த லைனோட கொண்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம நெக்கு வரைஞ்சாச்சு. இந்த லைனை அதோட ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ இந்த உயரம் வந்து நமக்கு இது நான் அளவு ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம், 1/4 இன்ச் அளவு கம்மியாக வைக்கலாம். ஏன்னா கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். இப்போ இது பட்டி ஜாயிண்ட்டு, இந்த பக்கம் ஒரு டாட் இருக்குது, இது எல்லாமே அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மேலே நம்ம நெக்கு பகுதியில் தையலுக்கு விட்டுருக்குறோம், அந்த அளவை விட்டுட்டு அளவு ப்ளவுஸ் வைக்கிறேன். இப்போ அந்த பட்டி பகுதி எந்த ஜாயிண்ட் இருக்குது, இந்த பகுதியில் ஜாயிண்ட் இருக்குது. அப்போ தையலுக்குள்ள அளவை ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக அடையாளப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டாட் இருக்குது பாருங்கள், அதுக்கும் சேர்த்து இந்த பகுதியில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். எவ்வளோ நம்ம கிளாத்து பிடிப்போமோ அந்த அளவை அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அடையாளப்படுத்திட்டு இந்த இடத்துல இருந்து சைடில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு எல்லாமே நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ சைடில் இதுதான் பட்டி ஜாயிண்ட்டு. இந்த பகுதியில் உள்ளுக்கு அந்த தையலுக்குள்ள கிளாத்தையும் எடுத்து விட்டுருக்கிறதுனால மேலே ஆம்கோல் பகுதியில் தையலுக்கு விட வேண்டாம். இது பட்டி ஜாயிண்ட்லேருந்து தையலுக்குள்ள அளவை அடையாளப்படுத்திடுங்க. பட்டி ஜாயிண்ட் பக்கத்துலேருந்து நம்ம எவ்வளோ தைப்போமோ அந்த அளவை அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த லைனை அதோட கொண்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ சைடு அளவும் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் குழிவாக கட் பண்ண வேண்டாம். இது சாரீ கிளாத்து, அதுவும் கிராஸ் கட்டிங்க்கு வந்து நம்ம குழிவாக கட் பண்ண வேண்டாம். இது எல்லாமே கட் பண்ணி போக அதுக்கப்புறம் இருக்கிற கிளாத்தில் நம்ம ஸ்லீவுக்காக கட் பண்ணலாம். இப்போ இந்த கிளாத்து நம்ம 2ஆக மடித்து அப்படியே இருக்குது, அது அப்படியே
இன்னொரு மடிப்பு. அப்போது 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி வந்துடுது. இப்போது கீழே வந்து ஓப்பனாக இருக்குது, இந்த சைடு ஓப்பனாக இருக்குது, மேலே மடிப்பு பாகம் இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு உயரம், இது அகலம் சுற்றளவு அந்த மாதிரி வரும். இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவை நம்ம வைக்கலாம். இப்போது உள்பக்கம் நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக எவ்வளோ விடுவோம், ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் விடுற அளவு 1.25 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு விடுங்க. இதில் 1.25 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கிறேன். விட்டு அளவு ப்ளவுஸை வச்சுருக்கிறேன். அந்த பகுதியில் ஒரு லைன் நீளத்துக்கு அந்த மாதிரி போட்டுருங்க. நீளத்துக்கு போட்டோம் அப்படின்னா ரெண்டாவது நம்ம கொஞ்சம் ப்ளவுஸை கொஞ்சம் ஸ்லீவ் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாலும் அந்த லைனில் அப்படியே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஸ்லீவ் ஜாயிண்ட் பக்கத்தில் கீழே இருக்கிற கிளாத்தில் அடையாளப்படுத்துகிறேன். அதே அளவுக்கு ஆம்ஹோல் பக்கத்துலேயும் அடையாளப்படுத்துகிறேன். இதில் அளவு வந்து கம்மியாக தான் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் ஆக்கிற வேண்டியது வரும். இப்போ இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம அடையாளப்படுத்தும் போது பேக் சைடு இருக்கணும், ஃப்ரண்ட்டில் இருந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம எப்பவும் குழிவாக கட் பண்ணியிருப்போம், அதனால் பேக் சைடு மேலே தெரிகிற மாதிரி அப்படியே ஒரு விரலை வச்சு 2-3 இடத்துல அடையாளப்படுத்திடுங்க. இது ஸ்லீவ் ஜாயிண்ட் இருந்த பகுதியை தான் நம்ம இப்போ அடையாளப்படுத்தியிருக்கிறோம். கீழே எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும், அது எல்லாமே தைக்கும்போது காட்டுறேன். தையலுக்காக நம்ம எவ்வளோ விடுவோமோ அந்த அளவை இந்த சைடில் அதே ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே குழிவாக நான் கட் பண்ணலை, இது ஜாயிண்ட் எல்லாமே போட வேண்டியது இருக்குது. ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணலாம். இப்போ இது ஃப்ரண்ட்டில் ஆம் ஹோல், இது நெக்கு பகுதி நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்காக அடையாளம் பார்க்குறேன். இப்போ இது பேக் சைடில் நெக்கு பகுதி, அதுக்கு மேலே கரெக்டாக 2 நெக்கு பகுதியும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி, ஆம் ஹோல் ஒரே இடத்துல வர்ற மாதிரி, ஷோல்டர் பகுதி ரெண்டும் ஒன்று போல் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து சைடில் எவ்வளோ நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம், இந்த அளவு விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவை விட்டுட்டு இப்போது பேக் சைடில் நம்ம தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கோம். அப்போ நம்ம பட்டிக்கு நம்ம தையலுக்காக கீழே விட வேண்டாம், ஏன்னா அந்த தையலுக்கும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம விட வேண்டாம். இப்போ இதில் இருந்து நம்ம பட்டிக்கு தையலுக்கு மேலே மட்டும் விடணும். அப்போ இந்த கிளாத்தை அப்படியே தூக்கி அதுக்கு மேலே அப்படி மடித்து பாருங்கள். நம்ம சைடில் ஜாயிண்ட்டுக்காக விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் தையலுக்கு உள்ள பகுதியிலேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக அடையாளப்படுத்தி விட்டுருங்க. அடையாளப்படுத்திட்டு அது எவ்வளவு இருக்குது உயரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 இன்ச் அளவு இருக்குது. இப்போது சைடு உயரம் 4 இன்ச் நமக்கு தேவை இருக்குது. இப்போ இதோட நீளம் எவ்வளோ வேணும், இப்போ இதிலேருந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 12 இன்ச் அளவு இருக்குது, 2 இன்ச்சை நம்ம கம்மி பண்ணலாம். அப்போது 10 இன்ச்சு நீளம், பட்டியோட நீளம் 10 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு, அந்த மாதிரி கட் பண்ணணும். இப்போ இது 2 லைனிங் கிளாத் இருக்குது, இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 4.5 இன்ச் இருக்குது, நீளம் 10 இன்ச் அளவு தேவை. இப்போ வந்து பூனம் கிளாத் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி பட்டி ஷேப்லேயே நம்ம கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு உத்தேசமாக இது வந்து 4.5 இன்ச் இருக்குது, நம்ம எல்லாமே ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அது நம்ம தைக்கும்போது அந்த ப்ளவுஸில் வந்து தைக்கணும். இப்போது நம்ம எல்லாமே பேக் சைடு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி போக வரக்கூடிய கிளாத்தில் தான் நம்ம பட்டிக்காக நம்ம கட் பண்ணணும். 1/2 இன்ச்சு நமக்கு கம்மியாக தான் தேவைப்படுது. இது 4.5 இன்ச் இருக்குது, நான் அதை அப்படியே வைக்கிறேன். இனி இந்த சாரீ கிளாத்தில் நம்ம எப்படி கட் பண்ணணும் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி நான் மடித்து போடுறேன். கீழே வந்து என்னோட பக்கம் கரை பகுதி இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன், இந்த சைடு கரை பகுதி இருக்குது. அப்படியே இந்த கிளாத்தை நான் 2ஆக மடித்து இப்படி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அந்த மடிப்பு பாகமும் இந்த கீழே இருக்கிற கிளாத்தோட மடிப்பு பாகமும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். சைடில் ஆம் ஹோல்லாம் கொஞ்சம் உத்தேசமாக அந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க, கரெக்டாக கட் பண்ண வேண்டாம். நெக்கு கட் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பேக் சைடு அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம்.
அதே மாதிரி அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே எடுத்து அதுக்கு மேலே வைக்கலாம். இப்போது அந்த பூனம் கிளாத் அப்படிங்கும்போது ரொம்ப கிராஸ்லலாம் வைக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா நல்லா இழுக்கும். ஏற்கனவே அந்த சும்மா நேர்கட்டிங்கே அது இழுத்து கொடுக்கும். அதனால் லைட்டாக கிராஸில் வர்ற மாதிரி வைங்க. இந்த மாதிரி லைட்டாக வர்ற மாதிரி இருந்தாலே போதும். நெக்கு எல்லாமே கொஞ்சம் கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணுறேன். ஆம்ஹோல்லையும் அதே மாதிரி நான் சைடில் எல்லாமே கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே தச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அளவும் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஸ்லீவுக்காக கட் பண்ணலாம். இப்போ இந்த இருக்கிற கிளாத்தை அப்படியே இன்னும் 2 நம்ம மடிக்கலாம். இப்போ ஏற்கனவே 2 மடிச்சிருக்கு, இன்னும் 2 மடிக்கும்போது இந்த ஆங்கிளில் நான் மடிக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி வரும். இந்த லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தை விடவும் இந்த சாரீ கிளாத்து வந்து அளவு கம்மியாக தான் இருக்குது. சைடு ஜாயிண்ட் இருக்குது, அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது அந்த சாரீ கிளாத்தில் இந்த லைனிங் கிளாத்து எல்லாமே ஒரு உத்தேசமாக நம்ம அப்படியே கட் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னும் ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்குது, ஃப்ரண்ட்டில் குழிவாக கட் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாமே தைக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்குறேன். இது போக சின்ன சின்ன பீஸ் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம பட்டிக்கு கட் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டு ஓப்பன் பகுதி இதுக்கு எல்லாமே நம்ம இது வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியான முறையில் கட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம தைக்கிறத பார்க்கலாம். இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்து எனக்கு சரியாக புரியலை, நான் தச்சு பார்த்தேன் எனக்கு மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு நினைக்காம திரும்ப திரும்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து திரும்ப திரும்ப செய்யும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் தைக்க முடியும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.